1917 வருடம் ஆர்.எஸ். சுப்பலட்சுமி என்பவர் பார்ப்பன விதவைகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புது இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இவரே ஒரு பால்ய விதவைதான். பிரசிடென்சி காலேஜில் படித்து அதற்கு பிறகு தன்னை சகோதரி சுப்பலட்சுமி என்றே கூறினார். சிஸ்டர் சுப்பலட்சுமி என்று கூறினார். இவருடைய பணிகளை எல்லாம் பார்த்து அரசு முன்வந்து அவருக்கு ஐஸ் ஹவுஸை கொடுத்தது. அப்பொழுது திருவல்லிக்கேணியில் இருந்த மக்கள் இதை எதிர்த்தார்கள். விதவைகளுக்கு எதற்காக புது வாழ்வு கொடுக்க வேண்டும்? இது நம் சாஸ்திரத்திற்கும் நம் கலாச்சாரத்திற்கும் எதிராக இருக்கிறது என்று சொல்லி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனாலும் சிஸ்டர் சுப்பலட்சுமி இந்த கட்டடத்தில் பல பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். இவர்கள் எல்லோரும் உபாத்தியாயினிகள், அதாவது டீச்சர்ஸ்களாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக இந்த கட்டடத்துக்கு பக்கத்திலேயே லேடி வில்லிங்டன் பள்ளிக்கூடமும் தொடக்கப்பட்டது. அவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் பயிற்சி பெற்று அதற்கு பிறகு டீச்சர்ஸ்களானார்கள். அவர்களுக்கு புது வாழ்வும் கிடைத்தது. சிஸ்டர் சுப்பலட்சுமியின் காலத்திற்கு பிறகு அந்த கட்டிடம் மறுபடியும் காலியாக ஆனது. 1960களில் அதன் தோட்டத்தில் சுவாமி விவேகானந்தாவுக்கு ஒரு புது சிலை திறக்கப்பட்டது. அப்பொழுது இந்திய ஜனாதிபதியாக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை திறந்து வைத்தார்கள். அதற்கு பிறகு ராமகிருஷ்ணா மிஷன் அரசிடம் இந்த கட்டிடத்தை தன்னிடம் கொடுப்பதற்காக மனு வைத்தது. சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1997 வருடம் அரசு இந்த கட்டிடத்தை ராமகிருஷ்ணா மிஷனிடம் ஒப்படைத்தது. அதற்கு பிறகு இந்த கட்டிடத்திற்கு விவேகானந்தர் இல்லம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அது இப்பொழுது விவேகானந்தரின் வாழ்க்கைக்கு அருங்காட்சியகமாகவும் இருக்கிறது. நீங்கள் இந்த கட்டடத்திற்கு போயிருக்கிறீர்களா? அவசியம் நீங்க போக வேண்டும். ஒன்று, சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையை பற்றி நீங்கள் அங்கு தெரிந்து கொள்ளலாம். மற்றொன்று, ஒரு காலத்தில் எவர்களுக்குமே உதவாத இருந்த ஒரு பொருளை எடுத்து அமெரிக்கா மக்கள் எப்படி அதை ஏற்றுமதி செய்து ஏராளமாக லாபம் சம்பாதித்தார்கள் என்றும் நீங்கள் அந்த இடத்தில் நினைவு கூறலாம்.